இன்னைக்கு நமக்கு என்னன்னே தெரியல. காலையிலேருந்து நம்ம வீட்லேருந்து யாராவது நம்மள பார்க்க வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணிட்டே இருந்தது. பார்த்தா மதியத்துக்கு மேல அக்கா, செல்லம்மையா, மச்சான் எல்லாரும் வந்திருந்தாங்களா. பார்த்ததுமே எனக்கு நம்பவே முடியல. சொல்ல முடியாத அளவு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அக்காவுக்கு திடீர்னு பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னு கிளம்பி வந்திருந்தா. வந்ததுலேருந்து இது என்னடி மூஞ்சி அப்படின்னு என் மூஞ்சிய தான் ரொம்ப நேரம் வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பழங்கள், ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாலாம். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு மச்சான் ஈவினிங் போல் வேலைக்கு போகணும் அப்படின்னு உடனே கிளம்பிட்டாங்க. இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அனுப்பிவிட்டுட்டு அம்மா கொஞ்சம் சிக்கன் சமைச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. சிக்கன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அம்மா சமைச்சு கொடுத்ததில் விடுவோமா அப்படியே லைட்டாக ஹீட் பண்ணிட்டு அக்கா வீட்டில் காய்ச்ச நார்த்தேங்காய் கொடுத்து விட்டுருந்தேன். இது ஊறுகாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் டைமில் மட்டும் கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் கரண்டை பிடிங்கி விட்ருவாங்களா. அந்த டைமில் மட்டும் நம்ம கட்டில் தூக்கி வெளில போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நான் அப்போ தான் கதை பேசுவோம். அத்தை ஈவினிங் போல் டீ போட்டுட்டு அவங்களும் வந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசம் தான். என்கிட்ட சமைச்சிட்டு இருக்கும்போது நேற்று நம்ம வீட்டில் சப்பாத்தி கட்டையை காணல. நேற்றுலேருந்து எங்கள் அத்தை ஒரு மாதிரியாகவே தெரிஞ்சாங்க. எங்கிட்ட நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. என் வெள்ளை கவரில் வச்சேன்னு வெள்ளை கவரையே தேடி எடுத்து தெரிஞ்சிருக்காங்க. பார்த்தா சப்பாத்தி கட்டையும் மஞ்சள் கவரில் வச்சுருக்காங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் எங்கள் அத்தை மூஞ்சில சிரிப்பே வந்துச்சு. சரி நீயாவது கண்ணில் படுற மாதிரி வாங்கி அத்தை அப்படின்னு வச்சுட்டு அப்படியே நம்மளும் சாப்பிட்டுட்டு எப்போது மாதிரி கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு தூங்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் வினோத், வெண்ணிலா அவங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அப்புறம் விக்னேஸ்வர் அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பை பாய்.